தேமுதிக பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2019, 20, 25 அப்படின்னு 3 முறை அவங்க தரப்பில் சொல்கிறது நாங்கள் எதிர்பார்த்து எங்களுக்கு கிடைக்காம போச்சு அப்படிங்கிற மாதிரி தேமுதிக தரப்புலேருந்து சொல்லக்கூடியதாக இருக்குது. 2026 ஷூர்னு அவங்க நினைக்கிறாங்க. சிக்கல் என்னன்னா திமுக கூட்டணியிலும் இதே சிக்கல் தான் அப்படியே தான் நீடிக்குது. இப்போ காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு தெரியல. அஸ்யூமிங் அந்த கூட்டணி தொடர்றதா வச்சுக்கிட்டா கூட காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அவ்வளோ பேரும் 18 பேரும் திமுக கேண்டிடேட்டுக்கோ இல்லை மொத்தத்தில் ஒரு காம்ப்ரமைஸ் கேண்டிடேட்டுக்கோ ஓட்டு போடுவாங்களாங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாதுங்க. அங்கேயும் ஸ்பிளிட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் திமுக அதை கால்குலேட் பண்ணும். என்னன்னா அவங்க அசம்பிளி ஸ்ட்ரென்த் 159, 133 திமுக, காங்கிரஸ் 18, விசிக 4, சிபிஐ 2, சிபிஎம் 2, ஆக மொத்தம் 159. 159னா 34 அப்படித்தான் நம்ம வைக்கணும். ஏன்னா அதான் சேஃபர் சைடு. 34 இன்று 4 நெக் டு நெக் இருக்கும். காங்கிரஸ் ஏதாவது ஒரு வகையில் இதுல 5 இடங்கள் வெற்றிடம் இப்ப அட் பிரசன்ட். ஆமா, அதையும் நம்ம கணக்கில் எடுக்கணும். ஆமா, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் 5 வெற்றிடம். அப்ப 229 டிவைடட் பை 6 பிளஸ் 1 கிட்டத்தட்ட 33 வந்துருங்க. ஓகே, அதாவது 32 புள்ளி சொச்சம் வந்தாலும் 33 தான் கணக்கில் எடுப்பாங்க. 33 புள்ளி சொச்சம் வந்தாலும் 34 தான் கணக்கில் எடுப்பாங்க. அப்போ சேஃபர் சைடு எப்போதுமே கணக்கு போடும்போது நம்ம 33, 34 வச்சுட்டு தான் கணக்கு போட முடியும். வேற வழி கிடையாது. இப்போ திமுகவும் நெக் டு நெக்ல தான் இருக்கு. அதிமுகவுக்கும் அந்த 2 இடம் கிடைக்குமா தெரியல. ஒருவேளை 7 வேட்புமனு தாக்கல் அப்படின்னா ப்ராப்ளம் வரும். பாமக இன்னொரு வேட்புமனு அப்படி தாக்கல் செய்த வரலாறுலாம் இருக்கு. ஆனால் தேர்தல் காலமா இருக்கிறதுனால 2 பேருமே தோல்வியை தழுவுவதற்கு விரும்ப மாட்டாங்க. ஒரு காம்ப்ரமைஸ் திமுக அதிமுக வந்துடும். திமுக 4 இடத்த போட்டி போட்டுட்டு வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு ஒதுக்கிட்டாங்கன்னா அதிமுக சேஃப். போட்டி இல்ல, 2 இடங்கள் அப்படிங்கிறது உறுதியா அதிமுக போயிடும். அதுல பிரச்சனை அதிமுக போயிடும். அப்படி ஏன்னா அது பொதுவாக அப்படிதான் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. இயல்பாக அது நடக்கும். காரணம் தேர்தல்ங்கிறது உடனே வருது என்பதனாலையும் யாருமே ஒரு டிஃபீட் ஃபேஸோட வாக்கரசியல்ல நம்ம இருக்க முடியாது. அது ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்கும். கரெக்ட். ஆனா திமுக ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து 7வது வேட்புமனுவை தாக்கல் செய்து அதிமுகவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு நினைத்தார்கள் என்றால் அதிமுக கூட்டணியில ஒருவேளை காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சி என்ன செய்ய போகிறதுங்கிற அந்த குழப்பம் வரும். காங்கிரஸ் இதை பயன்படுத்தி ஒரு ராஜ்யசபா சீட்டும் கேட்கும். ஓகே, அப்படின்னு நம்ம பார்க்கணும். இல்லை, ஏற்கனவே அந்த டிமாண்ட் அவங்க கிட்ட இருக்கு. ஓகே. ஆனா தேமுதிக இந்த கூட்டணி கணக்குகளை தீர்மானிக்கிற ஒன்றாக இது மாறுமா? இந்த தேர்தல், மேலவை தேர்தல், ராஜ்யசபா தேர்தல், அது இந்த சமீப காலமாக அந்த +1 பண்பாடு தாங்க.